கரூர் வருமான வரித்துறை சார்பாக கரூர் மாவட்டத்தில் வரி செலுத்துவோர் அனைவரும் பயன்பெறும் வகையில் நேரடி சந்திப்பு விழிப்புணர்வு கூட்டம் கரூர் தனியார் ஹாலில் நடைபெற்றது. கூட்டத்தில் தலைமை விருந்தினராக திருச்சி வருமான வரித்துறை துணை ஆணையர் திரு கே.ஆர். கருப்பசாமி பாண்டியன் சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசும்போது, கடந்த ஆண்டில் தேசிய அளவிலான நேரடி வரி வசூல் வளர்ச்சி விகிதம் 18% ஆகும். ஆனால் கடந்த ஆண்டில் திருச்சி, கரூர், பெரம்பலூர் மற்றும் அரியலூர் உள்ளிட்ட மதுரை பிராந்தியத்தின் நேரடி வரி வசூல் 0.98% மட்டுமே ஆகும். இது மிகவும் குறைவாக உள்ளது. எனவே வரி செலுத்துவோர் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு உரிய வரியினை செலுத்த முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அட்வான்ஸ் டேக்ஸ் எனப்படும் முன்கூட்டியே செலுத்தப்படும் வரியினை ஆண்டுக்கு 4 தவணைகளில் கட்ட வேண்டும். முதல் தவணை ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளும், மீதமுள்ள தவணைகளை முறையே செப்டம்பர் 15, டிசம்பர் 15 மற்றும் மார்ச் 15ஆம் தேதிக்குள் கட்ட வேண்டும். அட்வான்ஸ் டேக்ஸ் தாமதமாக செலுத்த நேரிட்டால் வட்டி மற்றும் அபராதம் செலுத்த நேரிடும். ஆகவே உரிய நேரத்தில் தவணைகளை செலுத்த வேண்டும் என்று கூறினார். திருச்சி சரகத்தில் உள்ள மொத்தமுள்ள நிரந்தர கணக்கு எண்கள் 30.74 லட்சம் ஆகும். இதில் 3.09 லட்சம் நபர்கள் மட்டுமே வருமான வரி படிவம் தாக்கல் செய்கின்றார்கள். இது 10% மட்டுமே ஆகும். வருமான வரித்துறை அதிகாரி திரு முத்துகிருஷ்ணன் காணொலி மூலம் வருமான வரித்துறை அறிமுகப்படுத்தியுள்ள சேவைகள் மற்றும் வருமான வரி படிவம் தாக்கல் செய்யும் போது கவனிக்க வேண்டிய நடைமுறைகள் பற்றியும் விளக்கி கூறினார். கூட்டத்தில் கரூர் மாவட்ட ஜவுளி ஏற்றுமதியாளர்கள் சங்கம், வணிகர் சங்கங்கள், வர்த்தக சங்கங்கள், பட்டய கணக்காளர்கள், ஆடிட்டர்கள் மற்றும் வரி செலுத்துவோர் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். மத்திய அரசு ரயில் பயணிகளின் நலன் கருதி வந்தே பாரத் உள்ளிட்ட புதிய ரயில்களை இயக்கி வருகிறது. சென்னை, பெங்களூரு, சென்னை, நெல்லை, சென்னை, கோவை இடையே வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மதுரையிலிருந்து பெங்களூரு வரை கரூர், சேலம் வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அதற்கான சோதனை ஓட்டம் நடைபெற்றது. காலையில் மதுரையிலிருந்து புறப்பட்ட வந்தே பாரத் ரயில் திண்டுக்கல், திருச்சி வழியாக கரூர் ரயில் நிலையம் வந்தடைந்தது. 2 நிமிடம் நின்ற வந்தே பாரத் ரயில் கரூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு நாமக்கல், சேலம் வழியாக பெங்களூர் சென்றது. இதற்கான சோதனை ஓட்டம் நடைபெற்றது. ரயில் பயணிகளிடையே மிகுந்த வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டுதோறும் ஜூன் 21 அன்று உலகம் முழுவதும் சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்படுகிறது. மனநலம் பண்டைய இந்தியாவில் உருவான இந்த நடைமுறையை உலகளவில் மேம்படுத்துவது இந்தியாவில் உருவான இந்த ஆரோக்கிய நடைமுறையை சர்வதேச யோகா தினமாக கொண்டாடி வருகின்றனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் யோகா பயிற்சி செய்து வருகின்றனர். சர்வதேச யோகா தினத்தை சிறப்பாக கொண்டாட பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. யோகாவின் முக்கியத்துவத்தை யோகா ஆசிரியர் வலியுறுத்தினார். உடல் நலம் சீராக இருப்பதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் யோகா கலை மனிதர்களுக்கு பல்வேறு வகையில் உதவி புரிந்து வருவதாகவும், வாழ்க்கையின் அழுத்தங்களுக்கு மத்தியில் மன நிம்மதி மற்றும் சமநிலை அடைவதற்கான மிகச்சிறந்த வழி என்று கூறினார். இந்திய தர நிர்ணய அமைவனம் மதுரை சார்பாக இந்திய தரநிலை கணினித்தாள் பற்றிய கலந்துரையாடல் மானக் மந்தன் நிகழ்ச்சி கரூர் மாவட்டம் காகிதாலையில் உள்ள தமிழ்நாடு காகிதாலை மற்றும் செய்தித்தாள் நிறுவனத்தில் நடைபெற்றது. கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கணினித்தாள் உற்பத்தியாளர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள், தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகிதாலை நிறுவன ஊழியர்கள், ஆய்வகங்களின் பிரதிநிதிகள், அரசு மேல்நிலைப்பள்ளி நொய்யல் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், BIS அலுவலகங்கள் மற்றும் BIS ஆய்வகங்களின் அதிகாரிகள் உட்பட 70 பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர். கணினித்தாள் இன்று நாள்தோறும் மக்கள் பயன்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ரயில் பயணச்சீட்டு, விமான பயணச்சீட்டு, பேருந்து பயணச்சீட்டு என துவங்கி அங்காடிகள், வர்த்தக நிறுவனங்கள், காய்கறி கடைகள், உணவு அங்காடிகள் என அனைத்து பகுதிகளிலும் கணினித்தாள் எனப்படும் கம்ப்யூட்டர் ஷீட் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எனவே கணினித்தாளின் தரம், அதனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்த இந்த கலந்துரையாடலில் விளக்கமாக எடுத்து கூறப்பட்டது. தமிழ்நாடு காகித ஆலை மற்றும் செய்தித்தாள் நிறுவனத்தின் தலைமை பொது மேலாளர் திரு S. நாகராஜன் நிகழ்ச்சியை தொடங்க வைத்து தொடக்க உரையாற்றினார். உலக அரங்கில் தரம் மற்றும் தரப்படுத்துதலின் முக்கியத்துவத்தை அவர் எடுத்து கூறினார். இந்திய தரநிலை ISO கணினித்தாளின் முக்கிய அம்சங்கள் பற்றிய விளக்க காட்சியை இந்திய தர நிர்ணய அமைவன மதுரை இணை இயக்குனர் திருமதி ஹேமலதா வழங்கினார். விளக்க காட்சியின் பின்னர் விரிவான விவாதம் நடத்தப்பட்டது மற்றும் தரநிலைகள் தொடர்பான பல கேள்விகள் தெளிவுபடுத்தப்பட்டன. இந்திய தரநிலை எவ்வாறு தொழில்துறையை ஆதரிக்கும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது.